ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா உருளைக்கிழங்கு வறுவல். அது வந்து டிஃப்ரெண்ட்டாக நாங்கள் செஞ்சுருக்கோம். எல்லாருமே வந்து உருளைக்கிழங்கு வறுவல்னால் இதெல்லாம் ஒரு வீடியோவாக போடுறீங்களா அப்படின்னு கேட்பீங்க. இருந்தாலுமே வந்து எல்லாருமே வந்து அலுப்பு பட்டுட்டு உருளைக்கிழங்கு மட்டும் போட்டு அதில் மிளகாத்தூள் போட்டு வறுத்துருவாங்க. ஆனால் நாங்கள் அப்படி பண்ணாமல் வெங்காயம், அதுக்கு வந்து தேவையான அளவு தக்காளி, வெங்காயம் வந்து ஒரு 4 எடுத்துக்கோங்க, தக்காளி 1 எடுத்துக்கோங்க. அதோட ஸ்பைசிக்காக தான் அந்த தக்காளி. அப்புறம் வந்து தட்டி வச்ச பூண்டு, கருவேப்பிலை போடுங்க, வாசமாக இருக்கும். அப்புறம் வந்து 2 உருளைக்கிழங்கு எடுத்துக்கோங்க. எங்கள் வீட்டில் 3 பேருங்கிறதுனால இந்த அளவு எடுத்துருக்கோம். உங்களுக்கு தேவையான அளவு எடுத்துக்கோங்க. இந்த வறுவலுக்கு தேவையான எண்ணெய் காஞ்சதும் ஃபஸ்ட்டு பூண்டு போட்டுக்கோங்க. அப்போ தான் கொஞ்சம் வாசமாக இருக்கும். பூண்டு கொஞ்சம் வறுபட்டு அந்த பச்சை வாசனை போனதும் கருவேப்பிலை போட்டுக்கோங்க. நறுக்கி வச்ச வெங்காயத்தை போட்டுக்கோங்க. தக்காளி வதங்குறதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கினதுக்கு அப்புறம் கழுவி எடுத்து உருளைக்கிழங்கு போட்டு வதக்குங்க. நல்லா உருளைக்கிழங்கு நல்லா வதங்கினது அந்த பச்சை வாசனை போனதுக்கப்புறம் தேவையான அளவு மிளகாத்தூள் போட்டுங்க. உங்கள் காரத்துக்கு எந்த அளவு தேவையோ அதை போட்டுக்குங்க. எங்களுக்கு 1 ஸ்பூன் போதும், அதனால் 1 ஸ்பூன் போட்டு வதக்குறோம். மிளகாத்தூளோட இப்போ நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு இந்த எண்ணெய் பிரிஞ்சு வரணும். அதெல்லாம் இந்த லெவலில் வதக்கிக்கோங்க. இதுக்கப்புறம் இந்த உருளைக்கிழங்கு வேகிற அளவுக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கோங்க. கொஞ்சமாக ஊற்றிக்கோங்க. நம்மளோட சிம்பிள் அண்ட் டேஸ்டியான உருளைக்கிழங்கு வறுவல் ரெடி ஆயிடுச்சு. எங்கள் வீட்டில் மதியம் லஞ்ச் என்னென்னா தயிர் சாதம், உருளைக்கிழங்கு வறுவல், ரெண்டுமே காம்பினேஷன் சூப்பராக இருக்கும். நீங்களும் ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள்.